ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உப்பு தீபத்தை பற்றின விஷயங்களை பார்க்க போகிறோம். இதில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்குது. உப்பு தீபம் ஏற்றலாமா, ஏற்றக்கூடாதா, ஏற்றுனா ஆபத்து வருமா, கெட்டது நடக்குமா அப்படின்ற எல்லா விஷயத்துக்கான பதிலையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ இந்த உப்பு தீபம் நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வரதால நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா எல்லா ஒரு பரிகாரமும் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க அதை செஞ்சிருப்பாங்க, அதை செஞ்சு பலன் அடைஞ்சவங்க நான் இதை செஞ்சேன், இதை நீங்க பயன்படுத்துங்க, இதை மாதிரி உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றதை வச்சுதான் அடுத்து செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த உப்பு தீபத்தை பத்தின கான்ட்ரவர்சியான டாபிக், அதை நிறைய பேரு நிறைய பிளஸும் சொல்லியிருக்காங்க, மைனஸும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பிளஸ் மைனஸ் எதை வச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தா பயன்படுத்தினவங்க சொல்ற விஷயத்துல இருந்துதான். இப்ப இதை ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா, அதுதான் மெயினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ மகாலட்சுமி அம்மா வாசம் செய்யற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது உப்பு. ஏன்னா இந்த உப்பு கடல்ல இருந்து தான் மகாலட்சுமி அம்மாவே விழுந்து பிறக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கிற நம்ம இந்த வீட்டில் செல்வம் குறையாம இருக்கணும்னா கண்டிப்பா வீட்டில் அரிசியும் கல்லுப்பும் குறையாம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். எதனா ஒரு உடம்பு முடியலையா, இந்த கோவிலுக்கு போய் மிளகு உப்பு வாங்கி போடுங்க, உங்க கஷ்டம் குறைஞ்சிடும், இந்த கொடிமரத்துக்கிட்ட போடுங்க, இந்த அங்க இருக்கிற குளத்துல போடுங்க அப்படின்னும் பொழுது அதை செய்யறோம். அதை செஞ்சு பலன் நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா அதனால பலனை பார்த்ததால இப்போ அதை பத்தின விஷயத்த யாரும் சொல்ல மாட்டாங்க, அது ரெகுலரா போயிட்டு இருக்கு. இப்போ புதுசா இந்த உப்பு தீபம் ஏத்தும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்ட உடனே அதை எப்படி கட் பண்றது அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது புதுசா ஒண்ணுன்னா கிளப்பி விடுவாங்க, இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்ற விஷயத்தையும் பேசுற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதை ஏத்தி பலன் பெற்றவங்க அவ்வளோ பேர். இந்த உப்பு தீபத்தை நீங்க ஒரு 3 வாரம் வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த பூஜையில நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த நீங்களே பாப்பீங்க. அதை நீங்க ஒரு 10 பேர்கிட்ட கண்டிப்பா சொல்ற மாதிரியான சூழ்நிலையை இந்த உப்பு தீபம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இப்ப நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம ஓரளவுக்கு ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுலயுமே நிறைய விஷயத்த குறைச்சிட்டோம். இப்ப புதுசா ஒரு நல்ல விஷயத்த நுழைக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை யாரும் செய்ய விடுறது கிடையாது, அலோவ் பண்றது கிடையாது. பெரிய பெரிய ஆன்மீக பத்தின விஷயத்த சொல்றவங்களுமே செய்யாதீங்க இந்த உப்பு தீபத்தை அப்படின்றாங்க. அதுக்கான என்ன இது விஷயம் அப்படின்னு கேட்டா, உப்பு மகாலட்சுமி இருக்கிற இடம், அதை நீங்க விளக்கு ஏத்தணும்னா சூடு ஏறிடும், மகாலட்சுமிக்கே சூடு வச்ச மாதிரி அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் கேட்டு இப்ப மகாலட்சுமியே சூடு ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதே உப்பை தான் நம்ம குளிக்கிற தண்ணீரை போட்டு குளிங்கன்னு சொல்றாங்க. நம்மளுடைய கெட்ட தோஷங்கள் எல்லாம் போகும், நோய் போகும் அப்படின்ற போது செய்யறோம். அடுத்தது இந்த கல்லுப்பை நீங்க கையில் வச்சு சுத்தி அடுப்புல போடுங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு. அது மிளகா, காஞ்ச மிளகா, கல்லுப்பு, மிளகுலாம் போட்டு சுத்தி போட்டீங்கன்னா அது வெடிச்சிச்சுன்னா உங்க வீட்டுல இருக்க திருஷ்டி போகும்னு சொல்லும் பொழுது அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப நெருப்புல போட்டு அந்த கல்லுப்பு கருகி போகும்போது மகாலட்சுமிக்கு சூடு ஏற்பட்டாது. அவங்க மகாலட்சுமி நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த விளக்கு ஏத்தினா மட்டும் மகாலட்சுமிக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரியான விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இதே மாதிரி தான் இப்போ யமதீபம் ஏத்துறாங்க. அடுத்தது அக்ஷய திருதியும் சமீப காலத்துல வந்த விஷயம்தான். அக்ஷய திருதி நகை வாங்கினா நல்லது அப்படின்ன உடனே ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு சேருதுன்ன உடனே நகை போய் வாங்கிட்டு வரோம். அந்த தினத்துல நம்ம வெறும் கல்லுப்பு வாங்கினாலே நகை வாங்கினதுக்கான சமமான விஷயம் நமக்கு நல்லது நடக்கும். ஆனா அந்த அக்ஷய திருதிக்கு உரிய தெய்வம் யாருன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருன்னா அந்த அக்ஷய திருதிக்கான உரிய தெய்வம், அன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா ராஜமாதங்கி. அவங்க தான் பினான்ஸ் மினிஸ்டரே இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கு. அந்த தெய்வத்தை நம்ம விட்டுட்டோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னா அதை மட்டும் செய்யறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப நம்ம கடவுள் யாருமே தண்டிக்கிறவங்க கிடையாது. ஓகேவா? நம்ம தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சிட்டாலும் அவங்க அது மன்னிச்சு அதை ஏத்துக்கிறவங்க தான் கடவுள்.
இப்போ உப்பு தீபம் ஏற்றி பல பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. நானுமே இதே உப்பு தீபத்தை தான் ஏற்றிக்கிட்டு வரேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு நான் ஏற்றுறேன்னா அந்த வெள்ளிக்கிழமை அந்த முடிஞ்சு அந்த உப்பு தீபம் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் அதே பிளேஸில் வச்சுருப்பேன். அதை நான் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பூ மட்டும் மாற்றிட்டு வைப்பேன். இப்போ அந்த உப்புன்றது நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக ஒரு அந்த உப்புன்றது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுக்கக்கூடியது. இப்போ நான் அந்த பூஜை ரூமில் அந்த உப்போட சேர்ந்து அந்த விளக்கை அப்படியே வச்சுருக்கேன். அது வந்து அந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவா இழுக்குது அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த உப்பை வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு பூஜை சாமான் கழுவும் பொழுது அன்றைய தினம் அந்த உப்பை எடுத்து தண்ணியில கரைச்சி எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல ஊத்திட்டு புதுசா மறுபடியும் பூஜைக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணும் பொழுது ரெடி பண்ணி வைப்பேன். இதுதான் என்னுடைய பழக்கம். அது எல்லாத்தையுமே நான் பிரம்ம முகூர்த்தத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது வாங்க இந்த உப்பு தீபம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பெரிய தாம்பளை தட்டி எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஒரு பெரிய மண் அகல் மாதிரி இருக்கும். இந்த இப்போ டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பெரிய அகல் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து நல்ல மஞ்சள் தடவிக்கோங்க. உள்ளேயும் வெளியவும் எந்த இடமுமே வந்து அந்த மண்ணு தெரியாமல் ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசிக்கிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எப்பயுமே ஒத்த விளக்கா ஏற்றக்கூடாது. அதனால 2 மண் விளக்கு வச்சுருக்கேன். அந்த 2 மண் விளக்குல மேலே இருக்கிற விளக்குல ஒரு பஞ்சு திரி போட்டிருக்கேன். ரெட்டை பஞ்சு திரியாக போட்டு அதில் நெய் போட்டு ஏற்றுறது. மகாலட்சுமிக்கு விருப்பமான நெய்யை கொஞ்சம் ஊற்றி அதில் நான் தீபம் ஏற்றுறேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண் அகல் விளக்குல நான் என்ன வைப்பேன்னா ஒரு 5 ரூபாய் காயின், அடுத்தது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அடுத்தது கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு இருக்குங்களா, அதை நான் அதுக்குள்ளே போட்டு வைப்பேன். அடுத்தது எப்பயுமே நான் ஏற்றக்கூடிய விளக்கு பக்கத்தில் ஒரு வந்து பிள்ளையார் பிடிச்சி ஒரு வாரமும் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது என்னுடைய பழக்கம். அதில் வந்து கொஞ்சம் நான் அக்ஷதை போட்டு வைப்பேன். அடுத்தது சங்கு, நான் வந்து வலம்புரி சங்கு வச்சுருக்கேன் இல்லையா, அப்போ அதனால் வலம்புரி சங்குக்கு உள்ளேயும் இதே ப்ரொசீஜர் தான். இதை உள்ள இந்த விளக்குக்குள்ளே என்ன போட சொன்னானோ அதே போட்டிருக்கேன். அதில் அக்ஷதை போட்டு வைக்கிற வழக்கம். அதனால் இந்த விளக்குக்குள்ளேயும் நான் வந்து உள்ளே இருக்கிற மண் விளக்கில் நான் அந்த அக்ஷதையே போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த உப்புக்கு மேலே ஏற்றிருக்க விளக்கில் நான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு விடுவேன். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நான் ஏற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர மீதி எல்லா நான் வெள்ளிக்கிழமையிலும் இதே பூஜையை நான் பண்ணிட்டு வரேன். வெள்ளிக்கிழமையில இந்த உப்பு தீபத்தை நீங்கள் பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரியான தினத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார தட்டுப்பாடே இருக்காது, செல்வ சிறப்போட வாழ்வீங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிடுவாங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு வசமாவாங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது இந்த உப்பு தீபம். இப்போது இந்த மாதிரியான தீபத்தை ஏற்றின உடனே அந்த தீபத்தை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது. அது என்னன்றது இப்போ பார்ப்போம். அந்த பாடலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நான் இதை வந்து எங்கள் அம்மா பாடுறதை நான் கேட்டு மறுபடியும் நானும் இது வரைக்கும் பாடிக்கிட்டே வரேன். இந்த பாடல் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஓம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயே பசும்பொன் விளக்கு வைத்து பந்திதிரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளகு மாளிகையும் தான் விளங்கு மாதாவை கண்டு முகழ்ந்தேனே மாங்கல்ய பிச்சையுடன் மடிப்பிச்சை தாருமம்மா சந்தன பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா அல்லும் பகலும் எந்த நண்டையிலே நில்லும் அம்மா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. இந்த மாதிரி சொல்லி இந்த பாடலை முடிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கிறதால யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.